அதற்கு இயேசு நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே. தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. எத்தனை பேர் நம்புறீங்க? கை தூக்குங்க. தேவன் தவிர ஒருத்தர் நல்லவன் இல்லை. இந்த வசனத்தை நம்புற எத்தனை பேர்? ஆன்லைன்ல நம்புறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் இல்லை. இந்த வசனத்தை நம்புறீங்களா? கிரிட்டிக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? நீங்க நம்புறீங்களா? தேவன் தவிர ஒருவர் நல்லவன் இல்லை. நல்லவன் இல்லைன்னு தெரிஞ்சிச்சுல, அப்படியே அவன் நல்லவன் இல்லை, நல்லவன் இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்க. அதை எவனுமே நல்லவன் இல்லைன்னு பேசிட்டாங்கல்ல. If you act according to the spoken word, it is a supernatural life. If you act according to the written word of God, your life will be a naturally supernatural. ஆபிரகாம் பிள்ளையை கொடுத்தானா இல்லையா? பைபிள்ல இருக்கா இல்லையா? எத்தனை பேர் பிள்ளை இருக்கு? கை தூக்குங்க. போல எல்லாரும் பிள்ளைகள் தூக்கு. கையை தூக்குங்க. தூக்க மாட்டேங்க. நீங்க எல்லாரையும் உங்க பிள்ளைகளை கொடுக்க கூடாது. வேத வசனத்தின்படி தானே நம்ம வாழணும். ஆபிரகாம் தன்னுடைய ஒரே பிள்ளையை கொடுத்தான் என்பதற்காக நீங்களும் நானும் ஒரே பிள்ளையை கொடுக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. வேதம் அதை உங்களிடத்தில் எதிர்பார்க்கவும் இல்லை. ஏன்னா இந்த இடத்துல ஆபிரகாம் மூவ் பண்ணது ரிட்டன் வேர்ட்ல மூவ் பண்ணல, ஸ்போக்கன் வேர்ட்ல மூவ் பண்ணான். ராமே சில நேரங்களில் சில மனிதனை பார்த்து தனிப்பட்ட முறையிலே தேவன் பேசுவார். அப்படி பேசப்படும் போது அது எவ்வளவு பெரிய கிரயமாக இருந்தாலும் அந்த மனிதன் அந்த பேசப்பட்ட வார்த்தையின் அடிப்படையிலே இயங்க வேண்டும். செங்கடலை இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்தார்கள். That is following the word of God. இஸ்ரவேலரை பார்த்து எகிப்தியன் ஃபாலோ பண்ணான். This is following the pattern. ஏன்னா அவன் வார்த்தையை பின்பற்றான், நீ மாடலை பின்பற்ற. யாரோ ஒருத்தர் செஞ்சாருன்ற பார்த்துட்டு நான் செஞ்சா, that is following the model. I am not the person who is following the model but following the word of God. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம் எல்லாரும். பிரைஸ் காட், ஹalleluya. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17, 18, 19 வாசிப்போம். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்புக் கொடுத்தான். நல்ல பிதாவே, மறுபடியும் சமூகத்தில் இணைக்கப்பட்டவர்களாக நாங்கள் நிற்கிறோம். ஆவியானவருக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இப்படி சத்தம் வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ந்து விசுவாசத்தை பற்றி தியானித்துக் கொண்டு வருகிறோம். விசுவாசமும் பாடுகளும் என்ற வார்த்தையை பற்றி நம்ம போன வாரம் பார்த்தோம். ஒவ்வொன்றையும் நம்ம எல்லாத்தையுமே நம்ம ரீகால் பண்ண முடியாது. போன வாரம் பார்த்ததை போய் பேசுகிறேன். விசுவாச போதனைன்றது வேறு, பாடுகளின் போதனைன்றது வேறு. வேர்ட் ஆஃப் ஃபெய்த் பேசுகிறவங்கன்னு ஒரு குரூப் இருக்கிறாங்கன்னு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க கிரிட்டிக்ஸ் எல்லாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாடுகளை பற்றி பேசுகிற ஊழியக்காரங்க இருப்பாங்க. இந்த வேர்ட் ஆஃப் ஃபெய்த் பேசுகிறவங்கெல்லாம் கோட்டு சூட்டு போட்டு ஒரு மாதிரி இருப்பாங்க. இந்த பாடுகள் பேசுகிறவங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி அங்கேயும் இங்கேயும் போட்டு இருக்கலாம், ரைட். ஆனால் மற்றவங்கள பாடுபடுத்தக்கூடாது. நம்ம நாக்குனால் பாடுபடுத்தக்கூடாது, ரொம்ப முக்கியமானது. பாடுகள் பேசுகிறவங்க, வேர்ட் ஆஃப் ஃபெய்த் பேசுகிறவங்க ரெண்டு வேறு வேறு குரூப்பு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் புரிந்து கொள்ளாததுனால தான் வேற ஒரு குரூப் மாதிரி காட்டிக்கிறாங்க. ஆனால் கூர்ந்து பார்த்தீங்கன்னா வேர்ட் ஆஃப் ஃபெய்த்துக்குள்ளே பாடுகள் இருக்குது. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால், வேர்ட் ஆஃப் ஃபெய்த் பேசுகிறனால நீ அவனை திட்டுறீல, அதுவே இந்த வேர்ட் ஆஃப் ஃபெய்த் பேசுகிறவனுக்கு பாடு. புரியுதா? விசுவாச போதனை பேசுகிறவங்களுக்கு பாடுகளே இல்லை அப்படின்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்கிற. நீங்களாம் சேர்ந்து பாடுபடுத்திக்கிட்டு இருக்கீங்க. அப்போ பாடுகள் இருக்க தானே செய்யுது. பாடுகளின் எந்த பாடுகள் இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. வியாதி என்கிற பாடு கிடையாது, வறுமைன்ற பாடு கிடையாது, சாபம்ன்ற பாடு கிடையாது, பிசாசின் போராட்டம்ன்ற பாடு கிடையாது. ஏன்னா இது எல்லாவற்றையும் என் இயேசு சிலுவையிலே 2000 வருஷம், கையை தட்டியிருக்க வேணாமா, 2000 வருஷங்களுக்கு முன்னாடி சுமந்து தீர்த்தார். அதனால என் வாழ்க்கையில் பாடு கிடையாது. நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு, இந்த ஒரே வசனத்தில் பாடுகள் என்கிற சப்ஜெக்டை அடி ஆகுது.
above all, எல்லாத்துக்கும் மேல நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு. அப்ப பாடுகள்ங்கிற வார்த்தையின் மறுபக்கத்தையும் பார்ப்பதற்கு நாம் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டியது. ஒரு வசனத்தை பிடிச்சிட்டு டக்குன்னு தூக்கி எறிவதல்ல, அடுத்த இடத்துக்கு வரணும். இப்பொழுது உங்களுக்கு உண்டாயிருக்கிற பாடுகள் அப்படின்னு யார் சொல்றா? பவுல் சொல்றா. அப்ப புதிய ஏற்பாட்டில் பாடுகள் இருக்கான்னா இருக்கு. இயேசு சொன்னார், என் நிமித்தம், இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம். கையை தட்டுங்க. For the sake of this gospel sake, for the sake of the gospel அப்படின்னா என்ன அர்த்தம்? கிருபையின் உபதேசத்தின் நிமித்தம். சார் 2 உபதேசம் இந்த பைபிள்ல இருக்கு சார். ஒன்று என்னது? நியாயப்பிரமாணம். இன்னொன்று சுவிசேஷம். எல்லாம் சொல்லுங்க. இந்த பைபிள்ல 2 இருக்கு. எல்லாம் சொல்லுங்க. ஒன்று நியாயப்பிரமாணம், இன்னொன்று சுவிசேஷம். நியாயப்பிரமாண போதனைனா என்ன? நீ ஒழுங்கா இருந்தால் உனக்கு ஒன்று கிடைக்கும். உன் வாழ்க்கை நல்லா இருந்தால் உனக்கு கிடைக்கும். ஒரு முண்டா பனியன் கொடுக்கணும்னா கூட நீ ஒழுங்கா இருந்தால் கர்த்தர் உனக்கு தருவார். அப்படிலாம் கொடுத்துருந்தான்னா ஏரியாவுக்குள்ள பாதி பேர் பனியனே இல்லாமல் தான் தெரியணும். பேசுகிறவன் எவ்வளோ திமிரில் பேசி வந்து ஒரு ஆணவத்தை பேசிட்டு இருக்காங்க. நான் நல்லவன், அதனால தான் கர்த்தர் கொடுத்தாரு, நீ சொல்ல வரியா? அப்படி கேள்வி கேட்டோம்னா இல்லைங்க கிருபங்க. என்ன கிருபன்ற? அப்படி இவ்வளோ நேரம் பிரமாணம்னா இவங்களுக்குள்ள ஒரு சின்ன குழப்பம் இருக்கும். அதை விட்டுருவோம். இப்போ நமக்கு அது விஷயம் கிடையாது. ஒன்று, நீ சரியாக இருந்தால் உனக்கு ஒன்று கிடைக்கும் என்பது பிரமாண உபதேசம். காஸ்பல் என்ன சொல்லுங்க? குட் நியூஸ். அது என்னன்னா, உன் நிமித்தம் அல்ல, உனக்காக சிலுவையிலே செய்து முடித்த இயேசுவின் நிமித்தம் உனக்கு கொடுக்கப்பட்டது. இது காஸ்பல். இப்போ இந்த பிரமாணம் பேசினா உங்களை எவனும் தொட மாட்டாங்க. இந்த காஸ்பல் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை என்ன செய்வாங்க? தொடுவாங்க. இவர் இப்படி இருக்கார், அதனால தான் காஸ்பல் பேசுறாரு. இவர் பிரமாணம் பேசுனாலும் இப்படி தான் இருப்பார். எப்படி புரியுதா உங்களுக்கு? எவனுமே காஸ்பல் பேசுறதுனால அப்படி இருக்கிறது கிடையாது. அவன் அப்படிதான் இருப்பான். பிரமாணம் பேசுறான்றனால அவன் நல்லவன் அர்த்தம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? காஸ்பல் பேசுறதுனால அவன் கெட்டவன் அர்த்தம். மனுஷனா தான் இருப்பான். அந்த என்ன பேசுறானோ அது அவனை மாற்றும். ஆமே. அப்ப காஸ்பல்ன்றது என்னன்னா, இயேசு முடிச்சதால் நீ ஆசீர்வதிக்கப்படுகிறது காஸ்பல். இப்ப பைபிள் சொல்லுது, மோசையோட பிரமாணத்தை நீ பிரசங்கிக்கும் போது உனக்கு பாடு வராது. இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிச்சா உனக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தா பாடு வரும். அப்ப என் நிமித்தமாவது, இந்த சுவிசேஷத்து நிமித்தமாவது, தன் வீட்டையாவது, தன் குடும்பத்தையாவது, தன் மனைவியையாவது, தன் பிள்ளைகளையாவது விட்டு விடுகிறவன் எவனோ அவன் 100 மடங்கா என்ன செய்கிறான்? எல்லாவற்றையும் இம்மையிலும் மறுமையிலும். அங்கே இம்மை வருது. ஸோ பாடுகள் பேசுறாரு, ஃபர்ஸ்ட் வேர்டு. செகண்ட் என்ன பேசுறாரு? ஆசீர்வாதம் பேசுறாரு. அப்ப ஃபெய்த்ன்றதுக்கு, ஃபெய்த் டீச்சிங்கிறது காஸ்பல் டீச்சிங். ஃபெய்த் டீச்சிங் என்ன தெரியுமா? ஃபெய்த் டீச்சிங் தனியாக எதுவுமே கிடையாது. ஆமாம், அறிவு சார்ந்த பெருமக்களே, அறிவாளிகளுக்கு நான் சொல்லிக் கொள்கிற விரும்ப ஒருத்தர்லாம் வந்து பேசிட்டு இருக்கிறாப்புல, தெய்வீக சுகம் கிடையாது, வந்து யார், வாட்ஸ் தட், பென்னிகின்னு, ஓரல் ராபர்ட்டு, கெனத் ஹேகின்னு, இவங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய தவறான பிரசங்கத்தை பிரசங்கிக்கிறவர்கள். அப்போ இனி வர்றதுக்கு இன்னும் பல நூற்றாண்டாகும் போல. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க? வேர்ட் ஆஃப் ஃபெய்த்னா, வேர்ட் ஆஃப் ஃபெய்த்னு என்ன தெரியுமா? காஸ்பலை பேசுகிறதா வேர்ட் ஆஃப் ஃபெய்த். இயேசு முடிச்சுட்டாரு, அதனால நம்ம ஆசீர்வதிக்க போகிறோம். இதுக்கு பேர் என்னவா? வேர்ட் ஆஃப் ஃபெய்த் டீச்சர்ஸ். ஆமாம், வேர்ட் ஆஃப் ஃபெய்த் டீச்சர்ஸ் தான். அதை தான் பவுல் சொல்கிறான். அந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தையே. பவுல் சொல்றார், நாங்க பிரசங்கிக்கிறதே வேர்ட் ஆஃப் ஃபெய்த்ரா. கையை தட்டு. அப்ப வேர்ட் ஆஃப் ஃபெய்த் பேச மாட்டோம்னா நீங்க எல்லாம் பவுலை ஃபாலோ பண்ணலாம்னு அர்த்தம். நாங்கெல்லாம் என்ன செய்யறோம்? பவுலை ஃபாலோ பண்றோம். அதனால வந்து நாங்க வேர்ட் ஆஃப் ஃபெய்த் பேசுறோம். இப்போ வேர்ட் ஆஃப் ஃபெய்த்ன்றது அக்கார்டிங் டு தி வேர்ட் ஆஃப் காட். ஆமென் சொல்லுங்க. வேர்ட் ஆஃப் ஃபெய்த் வந்து ராங்னு பேசினா அவன் ராங்கான ஆளு, அவனை ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த வசனம் எடுத்திருக்கியாமா? வசனம் நாங்கள் பேசுகிற விசுவாச, ரோமர் 10:8. ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். வேர்ட் ஆஃப் ஃபெய்த் டீச்சர்ஸ் வந்து ஃபால்ஸ் டீச்சர்ஸ், ஃபேக் டீச்சர்ஸ் சொல்லக்கூடாது. அப்படி எவனா சொன்னா பைபிளை சரியா படிக்கலன்னு அர்த்தம். இந்த வசனம் வாசிங்க. பவுல் என்ன பிரசங்கம் பண்ணார்? வாசிப்போம். இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. கையை தட்டு. பவுல் சொல்றாரு, நாங்க பிரசங்கம் பண்றது வேர்ட் ஆஃப் ஃபெய்த் பா. அப்ப பவுல் பிரசங்கம் பண்ண வேர்ட் ஆஃப் ஃபெய்த், ஹேகின் பேசுனது வேர்ட் ஆஃப் ஃபெய்த், ஓரல் ராபர்ட் பேசுனது வேர்ட் ஆஃப் ஃபெய்த், ஆலன் பேசுனது வேர்ட் ஆஃப் ஃபெய்த். அப்ப இவங்க எல்லாம் பவுலோட ஃபாலோயர்ஸ். எவன் வேர்ட் ஆஃப் ஃபெய்த் பேசக்கூடாதுன்னு சொல்றானோ, ஐ டோன்ட் நோ ஹூ தே ஆர்.
கொஞ்சம் கொஞ்சமாக மொழியை மாற்றிக்கிட்டு இருக்கிறேன், ட்ரை பண்ணி பார்ப்போம், கர்த்தர் உதவி செய்வார். ஸோ அவர்களை பற்றி நமக்கு கவலை இல்லை, அவர் யாராக இருந்தாலும் அவர்களை பற்றி நமக்கு கவலை இல்லை. அவர் வேர்ட் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னா விசுவாச வார்த்தையை பேசுவது. அப்போ விசுவாசத்திற்காக நாம் துன்பப்படுத்தப்படுகிறோம். இது எப்படி இருக்குது? விசுவாசம் நமக்கு என்ன கொடுக்குது? ஆசீர்வாதத்தை கொடுக்குது. ஆனால் துன்பம் எதுக்கு கொடுக்குறாங்க? இந்த விசுவாசத்தை பேசுறதுக்கு கொடுக்குறாங்க. இது எப்படி இருக்குது? விசுவாசம் சிலுவையை பற்றி பேசி நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குது. இப்போ துன்பம் எங்கேருந்து தெரியுமா வருது? இந்த ஆசீர்வாதத்தை பேசுகிறனால துன்பம் வருது. இதுதான் புதிய ஏற்பாட்டின் பாடுகள். இந்த பாடுகளை பற்றி போன வட்டம் பார்த்தோம். தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பை தெரிந்து கொண்டான. ஃபெய்த் பேசணும்னு நீங்கள் நினைக்கும் போது சில பாடுகள் வரும். ஆமாம், நம்மளை சுற்றி என்ன செஞ்சுக்கிட்ட தாக்குவாங்க. அதனால் நீங்கள் பாடுகளை அங்கீகரிச்சுக்கணும். என் நிமித்த நாமத்தின் நிமித்தம் உங்களை வந்து அப்படி இப்படின்னு பேசுனா நீங்கள் என்ன செய்வீங்க? சந்தோஷப்பட்டு வழியூறுங்கள், பரலோகத்தினுடைய பலன் மிகுதியாக இருக்கும்னாரு. இயேசு சொன்னார், என் காஸ்பலில் பேசுகிறதுனால உனக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா நீ 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவான்னாரு. கைத்தட்டுங்க இருக்கு. இந்த வாரம் பார்ப்போம் விசுவாசத்தின் இன்னொரு பரிமாணத்தை. எபிரேயர் 11 ஏற்கனவே வாஸ்தவ அந்த வசன வாசிமா 17. மேலும் விசுவாசத்தினாலே கோடு போட்டுக்காங்க. விசுவாசத்தினாலே அடுத்து ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஒப்பு கோடு எங்க போடணும்? கொடுத்தான். முத கோடு எங்க போட சொன்னேன்? விசுவாசம். எல்லாம் சேர்த்து வாசிங்க. விசுவாசத்தினாலே, திரும்ப சொல்லுங்க, கொடுத்தான். ஆகவே விசுவாசம் என்னைக்குமே என்ன செய்யும்? கொடுக்கும். விசுவாசத்தின் இன்னொரு பரிமாணம், விசுவாசம் கொடுக்கும். கையை தட்டுக்கு ஒருத்தவர் காமே. இன்னைக்கு 2 விஷயம் பேச விரும்புகிறேன். ஒன்று, how to develop your faith. விசுவாசத்தை வர்த்தித்துக் கொள்ள முடியும். நம்பர் 1. அது 3ஆவது தான் பேச போறேன். அதுக்கு முன்னாடி என்ன பேச போறேன்னா, acting according to the spoken word, acting according to the written word. Act according to spoken word, act according to written word. இதை பற்றி நான் பேச விரும்புகிறேன். இந்த குழப்பம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த குழப்பத்தில் தான் நிறைய பேர் வந்து விசுவாசித்தேன் கிடைக்கல, நானும் அதே மாதிரி செஞ்சேன் எனக்கு நடக்கலை அப்படின்னு விசுவாசத்தில் குழம்புறது. 2 வகையாக விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ணுறது இருக்குது. இதை 2ஐயும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சூப்பராக நீங்கள் டெவலப் ஆகலாம். கையெழுத்துக்கு ஒருத்தர் ஆமென். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சூப்பர் நேச்சுரல், செகண்ட் ஒன் இஸ் நேச்சுரலி சூப்பர் நேச்சுரல். ஆமென். இந்த 2ஐயுமே உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். If you act according to the spoken word, it is a supernatural life. If you act according to the written word of God, your life will be a naturally supernatural. Amen. Let's read the word again. வாசிப்போம். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் கொடுத்தான். அடுத்த வசனம், ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனை யாராச்சும் ஒரே ஒரு கார் வச்சிருக்கிறீங்க, அந்த ஒரு காரை கொடுப்பீங்களா? 2 கார் இருந்தாலே ஒரு காரை கொடுக்க யோசிப்போம். சரி, அதெல்லாம் விட்டுருங்க. ஆபிரகாம் பிள்ளையை கொடுத்தானா இல்லையா? பைபிளில் இருக்கா இல்லையா? எத்தனை பேருக்கு பிள்ளை இருக்கு? கை தூக்குங்க. போத உங்கள் எல்லாருக்கும் பிள்ளைகள் இருக்கு, கையை தூக்குங்க. தூக்க மாட்டேன்றீங்க. நீங்கள் எல்லாரையும் உங்கள் பிள்ளைகளை கொடுக்கக்கூடாது. வேத வசனத்தின்படி தானே நம்ம வாழணும். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி தானே. ஆபிரகாம் பிள்ளையை கொடுத்தான்ல, நீங்கள் பிள்ளையை கொடுக்கணும்ல. கொடுக்கவே மாட்டேன்றீங்க. அப்புறமும் கொஞ்சம் கூட குத்த மனசாட்சியே இல்லாமல் பாட்டு பாடுறீங்க. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோ, நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோ. ஏன் நம்ம செய்யறதில்ல? செய்யலைனாலும் நமக்குள்ள குற்ற மனசாட்சியும் வர்றதில்லை. ஏன்? வாசிங்க. ஆபிரகாம் என்ன செஞ்சான்? ஒரே பிள்ளையை கொடுத்தான். தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். என் அன்புக்குரியவர்களே, ஆபிரகாம் தன்னுடைய ஒரே பிள்ளையை கொடுத்தான் என்பதற்காக நீங்களும் நானும் ஒரே பிள்ளையை கொடுக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. வேதம் அதை உங்களிடத்தில் எதிர்பார்க்கவும் இல்லை. ஏன்னா இந்த இடத்துல ஆபிரகாம் மூவ் பண்ணது
ரிட்டன் வேர்டில் மூவ் பண்ணலை, ஸ்போக்கன் வேர்டில் மூவ் பண்ணான். கேட்டுட்டு ஆமென். திஸ் இஸ் வாட் மூவ் ஆன் த பேசிஸ் ஆஃப் காட் ஸ்போக்கன் வேர்டு. சில நேரங்களில் சில மனிதனை பார்த்து தனிப்பட்ட முறையிலே தேவன் பேசுவார். அப்படி பேசப்படும் போது அது எவ்வளவு பெரிய கிரயமாக இருந்தாலும் அந்த மனிதன் அந்த பேசப்பட்ட வார்த்தையின் அடிப்படையிலே இயங்க வேண்டும். That is what move according to the spoken word. ஆபிரகாம் கொடுத்தான் என்பதற்காக நாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அதே போல தேவன் என்னிடத்தில் உன்னிடத்தில் பேசுவார் என்றால் அதற்கு தேவையான விசுவாசம் அந்த வார்த்தைக்குள்ளிருந்து உனக்கு புறப்படும். வேதத்திலிருந்து ஒரு 3-4 ஸ்போக்கன் வேர்ட் இண்டிவிஜுவலா கடவுள் ஸ்பெசிஃபிக்கா ஒருத்தன்ட்ட சொல்லி அதை செய்யுன்னு சொன்னார். அதெல்லாம் நீங்க செய்ய முடியுமான்னு இப்ப நான் கேட்பேன். உங்களால் செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? அதை உங்கள்கிட்ட அவர் சொல்லவே இல்லை. இங்கே தான் குழம்புறான். இப்போ என்ன பேச போறேன்னா, மூவ் அக்கார்டிங் டு த ஸ்போக்கன் வேர்டு, மூவிங் அக்கார்டிங் டு த ஸ்போக்கன் வேர்டு. அதுக்கடுத்து இந்த ராங் மூவ், இதெல்லாம் பார்த்துட்டு தப்பு தப்பா சில காரியங்களை செஞ்சு வாழ்க்கையில் அடிபட்ட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் மூவிங் அக்கார்டிங் டு த ரிட்டன் வேர்டு. அடுத்து அந்த ரிட்டன் வேர்டில் மூவ் பண்ணுறதை எப்படி டெவலப் பண்ணுறது, அந்த ஃபெய்த்தை நாளையும் பார்த்து முடிச்சிட போகிறோம். ஆமென் சொல்லுங்கள். ஒரு 4 எக்ஸாம்பிள் இன்னைக்கு சொல்கிறேன். இவங்ககிட்ட எல்லாம் கடவுள் தனிப்பட்ட முறையில் பேசினார். இந்த ஆபிரகாம் இந்த இடத்துல ஏன் குழந்தைய வந்து கொடுத்தான் தெரியுமா? பிள்ளைய வாசிப்போம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 22:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவர் அவனை நோக்கி, கை தட்டுங்க அவருக்கு. நீங்கள் அப்படி பேசல. அவரு இதை கேட்கிற எல்லோரும் எத்தனை பேரோ அப்படி பேசல. எத்தனை பேரோனா அத்தனை பேரும் அப்படின்னா அது வந்து ரிட்டன் வேர்டு. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி அப்படின்னா இட்ஸ் a specific dealing in between two persons. அப்படின்னா உங்களை நோக்கி இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. யா யா யா. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவனவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். இது காமனா இல்லை இண்டிவிஜுவலா ஒரு ஆளுக்கு சொன்னதா? காமன். இதுக்கு தேவன் வந்து உங்கள்கிட்ட பேசணும் நீங்க கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ரிட்டன் வேர்டு. நீங்க ஞானஸ்தானம் பெற்றது தேவன் வந்து உங்க கனவுல பேசி உங்களுக்கு ஞானஸ்தானம் எடுக்க சொல்லல. எழுதி வைக்கப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோம், அதை விசுவாசிக்கிறோம். விசுவாசம் உள்ளவர்களாக ஏற்றுக்கொண்டு எத்தனை பேரோ அத்தனை பேரும் பிள்ளைகளாக முடிய அதிகாரம் கொடுத்தார். திஸ் இஸ் ரிட்டன் வேர்ட். யூ ஆர் மூவிங் அண்ட் ஆக்டிங் அக்கார்டிங் டு த ரிட்டன் வேர்ட் ஆஃப் காட். இதுக்கெல்லாம் நீங்க எக்ஸ்ட்ராடினரி ஒரு வாய்ஸ் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எத்தனை பேர் ஞானஸ்தானம் பெற்றீர்களோ அத்தனை பேரும் எழுதப்பட்ட வார்த்தை அடிப்படையில் இயங்கினீர்கள். ஆனால் இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை செய்வதற்கு தேவனுடைய தனிப்பட்ட சத்தத்தை நீங்கள் கேட்க அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். பாருங்க. அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாக உன் வருது பாருங்க. அப்ப இதெல்லாம் என்ன? ஆபிரகாம்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. புரியுதா? ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஓகே. ஆபிரகாமுக்கு தனிப்பட்ட முறையில் பேசினார். அதனால எல்லாரும் அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உங்கள்கிட்ட ஒரு நாள் தனியாக வந்து இந்த ஊழியத்துக்கு எல்லாம் வந்து உற்சாகமாக கொடுங்க அப்படின்னா காமன் ரிட்டன் வேர்டு. 500 போடு 1000 போடு. திடீர்னு உங்கள்கிட்ட வந்து 1 கோடி ரூபாய் கொடு அப்படின்னாரு வச்சாங்களேன், அது ஸ்போக்கன் வேர்டு. இதை வந்து பிரசங்கம் பண்றான்றக்காண்டி யாரும் செய்ய முடியாது. செய்யுங்கன்னு சொன்னா அதுவும் தப்பு. 100 கோடி வச்சிருக்கிறவருக்கு கர்த்தர் பேசாம இருக்கலாம். அவரை வந்து நீங்க கொடுக்கணும்னு சொல்லவே கூடாது. வெறும் 5 கோடி வச்சிருக்க ஒருத்தர் பேசலாம். இல்லை வெறும் 90 லட்சம் வச்சிருக்க இன்னும் 10 லட்சம் வாங்கி கொடுறான்னு சொல்லலாம். என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய மூவ் பண்ணும்போது தேவன் தனிப்பட்ட முறையில் பேசணும். அதாவது ஸ்போக்கன் வேர்டில் மூவ் பண்ணுற ஃபெய்த்து, விசுவாச நகர்வு பேசப்பட்ட வார்த்தையின் அடிப்படையில் இருக்க வேண்டும். மிகப்பெரிய காரியங்களை செய்யும்போது அதை வந்து நீங்கள் சொந்தமாக பைபிளில் எழுதியிருக்கு அப்படின்னு நீங்கள் செஞ்சிட முடியாது. பைபிளில் இருக்குல்ல சார், ஆதியாகமம் 22 நாளை காலையில் உங்கள் பிள்ளையை கொண்டு போய் திருப்பரங்குன்ற மலையில் பலி கொடுக்குறதுக்கு போனீங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் உங்களை சுற்றி வளைச்சிரும். அப்படியே அங்கேருந்து இறங்குங்க. நீங்கள் அதை செய்ய முடியாது.
எழுதப்பட்ட வேதத்தின் அடிப்படையில் இது போன்ற பெரிய காரியங்கள் நீங்க இறங்கவே கூடாது. ரொம்ப சேஃபா இருக்கு சார் இருக்காங்க. நீங்க சேஃபா இருக்கணும் தான் தேவன் விரும்புறாரு. கை தட்டுங்க. மாம்சத்தில் கூட ஐயோ நம்மள்ட்ட ரூபா இருக்கே ஊழியத்துக்கு கொடுக்கணுமே, நீ கொடுக்கக்கூடாது. அப்படி உணர்ச்சியை தூண்டி குற்ற உணர்வை ஏற்படுத்தி வந்து காணிக்கை வாங்கினா அது வேதத்தின் அடிப்படையிலே விரோதமானது. மிகப்பெரிய காணிக்கைகள் கொடுக்கும்போது தேவன் பேசிதான் செய்ய முடியும். என்ன சார் இப்படி சொந்த காசுல சுனிய வச்சுக்கிறீங்க? அதான் வேர்ட் ஆஃப் காட். அதான் வேர்ட் ஆஃப் காட். அதன் அடிப்படையில் இயங்குகிற சபை தான் சபை. இந்த ஊழியத்தை தேவன் ஆசீர்வதிக்க நினைச்சாருன்னா அவர் செய்வாரு. ஆமென். ஒரு மனுஷன் தேவன் பேசினாரு அவனால் தூங்க முடியாது. யா சோ ஆபிரகாம் பிள்ளையை கொடுத்தது விசுவாசத்தின் அடையாளம். விசுவாசத்திலே அவன் சோதிக்கப்பட்ட போது, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட சொந்த குமாரன் பாரம் கொடுத்தானா. ஓகேயா? இதுக்கு தனியான வார்த்தை தேவை. ஆமென். இரண்டாவது மார்க் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து, எல்லாம் பாருங்க எப்படி வரான், ஓடி வரான். எவ்வளவு பாசம் பாருங்க. ஏசுனார்ல, ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் இயேசுவை நோக்கி நான் ஓடுகிறேன். அப்படி வரான் அவன். என்ன கடுப்பா? பரமழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லெக்கை நோக்கி ஓடுகிறேன், ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஒரு தடவை பாடுங்க பாப்போம். ஓடுகிறேன் ஓடுகிறேன் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, இவன் ஓடி வரான். அப்படி ஓடி வந்து, நல்லா இருக்குல்ல கேட்கறதுக்கு, நடந்தெல்லாம் வரலாம், அப்படியே ஓடி வரான். திரும்ப அந்த வசனம் வாசிமா. பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, ஓடி வந்து க்ளோஸ் அப் விளம்பரம் இருக்குல்ல அந்த மாதிரி உட்காந்துட்டான். கர்த்தர் சரி க்ளோஸ் அப்பா வந்துட்டான்னு பார்த்தா வாசிங்க. நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். நான் என்ன செய்ய வேண்டும்? எல்லாம் செஞ்சுட்டேன். அது ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கு. வேற என்ன செய்யணும் சார்? வேற என்ன? எனிதிங் எல்ஸ் அப்படின்றான். சா, திருநெல்வேலிக்கு அல்வா கொடுக்க, அதாவது அல்வான்ற இடத்துக்கு வேணாம், கண்டக்டருக்கே டிக்கெட் கொடுக்குற மாதிரி வார்த்தையை நிற்கிற அவர் முன்னாடி ஒருத்தர் தைரியமாக பேசுகிறான். வேற என்ன சார் செய்யணுன்றான். இப்படிலாம் நீங்கள் சொல்லணும்னு ஒரு எதிர்பார்க்குறாரு சார். பைபிள் சொல்லுது அவனை வந்து அவரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணலை, அவனை டிமினிஷ் பண்ணலை. பைபிள் சொல்லுது அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்தார். சா, இப்படி ஆளுகளை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன் சார். வாசி, அடுத்த வசனம் வாசிங்க. அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. இந்த என்னை நல்லவன்றதை எடுத்து இயேசுனார் தன்னை பற்றி சொன்னார்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலாக வந்து அது மொழிபெயர்ப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ உன்னை நீ நான் நல்லவன்னு நீ சொல்லாத. தேவன் தவிர ஒருவன் நல்லவன் இல்லை. தேவன் தவிர ஒருத்தர் நல்லவன் இல்லை. இந்த வசனத்தை நம்பர் எத்தனை பேர்? ஆன்லைனில் நம்புறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் இல்லை. இந்த வசனத்தை நம்புறீங்களா? கிரிட்டிக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? நீங்கள் நம்புறீங்களா? தேவன் தவிர ஒருவன் நல்லவன் இல்லை. நல்லவன் இல்லைன்னு தெரிஞ்சிச்சுல, அப்படியே அவன் நல்லவன் இல்லை இவன் நல்லவன் இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்க. அதை எவனுமே நல்லவன் இல்லைன்னு பேசிட்டாங்கல்ல. இல்லை என்ன புதுசாக கண்டுபிடிப்புன்றேன். அவர் நல்லவர் இல்லை, அதை எவனுமே நல்லவன் வந்துருச்சப்பா. பிரச்சனை என்னன்னா, நாங்கள் ஏற்கனவே வசனத்தை நம்பிட்டோம், அதனால எவனும் நல்லவன் இல்லைன்னு சொன்னா, ஆமாம் பைபிளில் தானே சொல்லுதுன்னு போயிடுறோம். ஆனால் நீ வசனத்தை நம்ப மாட்டேன்ற, அதனால இவர் நல்லவர் அவர் நல்லவர் நீயா நினைச்சுக்கிட்டு இருக்கிற. பைபிள் சொல்லிருச்சு எவனும் நல்லவன் இல்லைன்னு. அப்புறம் நீ நல்லவன் நீயா நினைச்சுக்கிட்டு அப்புறம் கெட்டவர் நீனா? என்னடா நீயா மார்க்க போட்டுக்கிற, நீயா அப்புறம் எச்ச தொட்டு அழிச்சுக்கிற. இந்த மைண்ட் செட்டில் போங்க. ஆமென். இந்த மனநிலையோடு நேசிங்க எல்லாரையும். கையை தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமென்.